கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். பிரியமானவர்களே, சாத்தான் நம்மை சோதிக்கும்போது அது சாத்தான் கொண்டு வரும் சோதனை என்று அறியாமலே பலரும் மீண்டு வர தெரியாமல் ஒருவித மன அழுத்தத்துக்குள் போய்விடுவது உண்டு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விழித்திருந்து என்று சொல்வது தூங்காமல் ஜெபிப்பது அல்ல, விழிப்புணர்வுடன் ஜெபிப்பது. விழிப்புணர்வு எப்போது உண்டாகும்? ஆண்டவரின் வார்த்தையை வேதாகமத்தில் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது நமக்கு விழிப்புணர்வு உண்டாகும். அதன் பின்னர் நாம் எல்லா காரியங்களிலும் எச்சரிக்கையாய் நடந்து சாத்தானின் சோதனைகளில் வெற்றி பெறுவோம். அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம், சோதனைகளில் ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்கு வரும் சோதனைகளில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுக்க ஞானத்தை கொடுங்க. கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற விழிப்புணர்வோடு ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க. எங்கள் குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற எங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுங்க. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.